நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம சண்முகம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வலது பக்கத்தோடு என்னோட 4 தங்கச்சிகளுக்குலா இங்கிட்ட இருக்கே இந்த இடது பக்கம் இது சும்மா இல்லை இருக்குது, யார் வேணால் வந்து சாஞ்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. அப்படியா, அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோ, யார் வேணால் வரலாமோ அப்படின்னு சொல்ல. இப்போ கூட இருப்பார் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது, இந்த தூக்குது போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. வரலாம்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டது டக்குன்னு பரணி வந்துட்டு சாஞ்சிக்கிறாங்க. நல்லா இருக்கல, சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்குறாங்க. கேளு அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல. இப்போது நான் இப்படி இந்த தோளில் சாஞ்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உன்னோட தங்கச்சி இசைக்கே வந்துட்டு அவள் புருஷ தோளில் சாஞ்சிக்க வேணாமா, அவளுக்கு ஒரு அரவணைப்பு வேணாமா அப்படின்னு சொல்ல சண்முகம் வந்துட்டு முழிக்கிறாங்க. நான் என்றைக்குமே அப்படி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே, அந்த தோலை அவன் இங்கே வந்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை தள்ளி விட்டுறாங்க. நானும் ஒரு வழிக்கு வந்து உங்ககிட்ட பேசி சமாளிச்சிடலான்னு பார்த்தா நீ எப்போ பார்த்தாலும் எனக்கே என் காலையில் பூ சுற்றிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, என்னைக்கு உன் தங்கச்சி இசைக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நெஞ்சு குளிருதோ அன்னைக்கு தான் இந்த தோளில் சாகிறது எல்லாம். அது வரைக்கும் இந்த இடம் சும்மாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சண்முகம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு பரணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறத இந்த திக்கம் வந்துட்டு சவுந்தரபாண்டியும் இந்த திக்கம் வந்துட்டு பாண்டியம்மாளும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னடி கடை வைக்க போகிறத நீ பெருமையாக சொல்கிறியா அப்படின்னு கேட்க, என்னம்மா செய்கிறது நீயே சொல்ல, புருஷனும் அந்த பாண்டியம்மாவும் இப்படி பண்ணாங்கன்னா அவங்க கைகளை நீ தான் உடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதுங்க கிட்ட மல்லு கட்டி என் கையை வந்துட்டு உடைக்கணும்னு சொல்கிறியாடி நீ அப்படின்னு சொல்ல. இங்கே பாருமா, பெண் தனியாக நின்று ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறதெல்லாம் பெருமை தானம்மா, இது இதுக்குப்பா தடுக்கணும் அப்படின்னு சொல்ல. அதுக்காக அவள் இங்கே வாழவே வரக்கூடாதா, அப்படியே சம்பாதிச்சு அப்படியே வச்சுக்கிடுவீங்களா உங்க அப்படின்னு சொல்ல. அம்மா இதில் நீயும் நானும் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது, உன்னோட மகன் இருக்கானே மூத்த மகன் அவன் தாம்மா பேசணும் அப்படின்னு சொல்ல. அவன் தான் வந்துட்டு பேசி பார்த்துட்டானாடி, வராமல் கடந்துக்கிட்டு பேச்ச பாரு. அதுவும் இல்லாமல் அந்த சண்முகம் பையன் பாரு, மூச்சுக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு சொல்லி என்ன சொல்லுவான், ஆனால் இப்போ அவன் அம்மா மாதிரி என்ன பார்க்குறானா, நான் சொல்கிற வார்த்தையை வந்துட்டு கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல. ஏமா ஒரு தடவை வந்து பேசிட்டு விட்டா அப்படியே விட்டுருவானா, அவன் தாம்மா மறுபடியும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்ல. எனக்கு என்னமோ வந்துட்டு இதெல்லாம் ஆகப்பட்ட மாதிரி தெரியல, நீ தான் ஏதாவது பண்ணி அந்த இசைக்கு இங்கே வீட்டுக்கு வாழ அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாமா, முதல்ல நீ உன் மகன்கிட்ட பேசி, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வருமா, எப்படியாவது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல. சரிடி நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, பார்த்தியாடா இவங்க வந்துட்டு கோர்த்து விட பார்க்காக, அவங்கள விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்ல. கூடி சீக்கிரம் உங்க 2 பேரை தலையை பிச்சுட்டு ஓட வைக்கிறேன், அந்த வெறும்பைய இருக்கானே அவனையும் இவனையும் நேருக்கு நேராக நிப்பாட்டி வச்சு மல்லுக்கட்ட வைக்கிறேன், இது நடக்குதா இல்லையான்னு பார்க்கா, அப்புறம் இந்த நசுக்கி இந்த வீட்டு திக்கமே வர முடியாது அப்படின்னு சொல்ல. அப்போ ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லு தம்பி, இப்போ அவன் வரவும் ஏற்றி விட்டு அவனை வந்துட்டு அவனுக்கு எதிராக சண்டைக்கு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு வேலையெல்லாம் தடபுடலாம் போய்கிட்டு இருக்க. ஒரு திக்க வந்துட்டு வீரா பாக்கெட்டு போட, இன்னொரு திக்க வந்துட்டு அதெல்லாம் எடுத்து மடிச்சு இசைக்கு வச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா அப்படியே வீட்டு முத்தத்தில் கோவமா உட்காந்துருக்கா. இந்த திக்கம் கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. பரணி தூண்களில் சாஞ்சிக்கிட்டு இருக்க. சண்முகம் அதெல்லாம் வேடிக்கை பார்க்க. உடன்குடி வெட்டுக்குழி வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த பூ அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரே கூத்து போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வேமா வந்துட்டு என்னெல்லாம் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, கழுப்பு செய்யலாம்ல அப்படின்னு சண்முகம் சொல்ல. நான் இந்த வீட்டுக்கு நல்லா செய்யணும் தான் நினைக்கேன், ஆனால் நான் பண்ணுறதை தான் சில பேர் தப்பாக எடுத்துப்பாங்கப்பா, என்கிட்ட உதவின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்ல. இசைக்கு வந்துட்டு சிரிக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஆமாம் இதெல்லாம் இப்போ தேவையாகும், ஏன் தான் அப்படி பண்ணுறாவளோ அப்படின்னு சொல்ல. முதல்ல இவர் வாயில் என்னத்தையாவது கொடுத்து அடங்கப்பா, கோவத்தில் என்னத்தையோ பொழுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல. ஏன்னே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல. ஸ்பீக்கருக்கு பாட்டுக்கெல்லாம் சொல்லுங்கடா, எல்லாம் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது பாக்கெட்லாம் போட்டு அப்படியே இருக்கு, ரேட்டெல்லாம் என்ன எழுதுவ அப்படின்னு சொல்ல. இசைக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன ரேட்டுக்கு எப்படி போடணும் என்ன எதுன்னு எனக்கெல்லாம் தெரியும்ல, ஷாம்பு தீமண்டை இதுக்கெல்லாம் இந்த பைசா போதும், முட்டைக்கு ஒரு 10 பைசா போதும், அப்படி இப்படின்னு பின்னி படல் எடுக்கிறாங்க. என்னையே சண்முகனே இத்தனை நாள் கற்று வச்சிருந்த வித்தையில ஒரு நிமிஷத்தில் நம்ம இசைக்கு பாப்பா குடிச்சிருச்சே அப்படின்னு சொல்ல. பிறகு எங்கள் அண்ணனா சும்மாவா, நான் ஏற்கனவே எல்லா சூப்பர் மார்க்கெட்டு நம்ம கடையிலலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேனே, எல்லாம் என் அண்ணன் கற்றுக் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்ல. நீ சின்ன வயசுல கணக்கில் புளியா இருப்பல்ல அப்படின்னு சொல்ல. ஆமாம் அது இப்போ ஒன்று தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல. அப்புறம் அத்தனை டீ கொண்டு வர்றாங்க. முதல்ல இவர் கோவத்தில் இருக்காரு, என்னத்தையாவது கொடுத்து இவரை சமாதானப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்ல. எனக்கு ஒன்றுமே நாங்கள் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறேன். அந்த அங்கே ஒருத்தர் பசியில் எங்கிட்டோ தட்டிக்கிட்டு இருக்காரு, கதவை அவருக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி சாமி ஃபோட்டோ எங்கே, நான் போய் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இல்லை நான் வேற ஒரு சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு போய் ஒரு சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அப்படி என்ன எங்ககிட்ட காட்டாத சாமி ஃபோட்டோ, எல்லாம் நம்ம முருகர் தானே அப்படின்னு சொல்ல. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மாற்றி மாற்றி வந்துட்டு பேரெல்லாம் ஓவராலாக சொல்கிறாங்க. சண்முகம்னு ஒரு ஆள் சொன்னது. ஆமாம் எனக்கு என் அண்ணே சண்முகம் தான் வந்துட்டு என்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டதும் சண்முகங்களே ஷாக் ஆகுறாங்க. என்னெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல. ஆமனே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் உங்கள் ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. என் ஃபோட்டோவை தேவையா, நீ சாமி ஃபோட்டோ வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. எனக்கு நீ தானே சாமி, அப்போ இந்த ஃபோட்டோ தானே இருக்கணும், இங்கே பாரு இது என்
என் கடையில் என்ன போட்டால் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே வந்துட்டு ஓப்பனிங் விழா வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அடுத்த சைடு வந்துட்டு என்ன கொளுத்தி போட போகிறேன்ட இன்னும் மகன்கிட்ட எதுவும் காரியம் ஆகலை போல அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிக்கிட்ட அவங்க அக்கா பேசுகிறாங்க. இன்னும் அவன் வரல, வந்ததுக்கப்புறம் நான் போட பாரு அப்படின்னு சொல்ல, இரு ஜீப்பு சவுண்டு கேட்க அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, வந்ததுமே எம்மா இங்கே வந்துயா உன் மருமக கடை ஓப்பனிங் விழா நடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் சொல்ல, ஆமாம் அந்த நசுக்கி ஒன்னெல்லாம் மதிக்கவே இல்லை, அப்படி மதிச்சிருந்தானா இந்நேரம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பால, அவளாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, எந்த தொழிலுமே வந்துட்டு ஒரு நல்ல தொழில் தான், அதை எதுவும் வந்துட்டு கேவலமாக பேசக்கூடாது சொல்ல பெரிய பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ